பா பா வாங்க வாங்க. டேய் இப்போ எதுக்குடா கத்திட்டு இருக்க? சொல்றேன்பா. என்னமோ இவளுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணீங்கல்ல, என்னாச்சு தம்பி? என்ன பண்ணிருக்கா தெரியுதா? பாருங்க. என்னடா அது? இது நீங்க எழுதுனது இல்லப்பா. நீங்க எழுதி கொடுத்த பேப்பர்ல வேணும்னே மருந்து கொட்டிட்டா. ஐயோ இல்ல. இப்ப இவ சுயமா எழுதி வச்சிருக்கா. இத போய் நான் பேசணுமா? என்னடா கதிர், எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒழுங்கா தெளிவா சொல்ல, அவ என்ன பண்ணி வச்சிருக்கா? சித்தி, அப்பாவே என் மேல திடீர்னு பாசம் வந்து அசோசியேஷன் மீட்டிங்ல பேசுறதுக்காக ஓனா ப்ரிப்பேர் பண்ணி எனக்காக எழுதி கொடுத்தாரு. ஆனா இவ அது மேல மருந்து ஊத்திட்டா. திட்டினதுக்கு நானே எழுதி தரேன் அப்படின்ட்டு இவ எழுதிட்டு வந்திருக்கா. இதை இவ எழுதி கொடுத்தாளா? என்ன காவியா, அவன் என்ன உங்க ஊர் காய்கறி சந்தையில புடலங்கா விக்கிறான்னு நினைச்சியா? பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன்? பாருங்க அப்பாவே எப்படி ஆடி போயிட்டாருன்னு. மாமா, என்ன மாமா, காவி எப்படி எழுதிருக்கா? பா மடி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. என் மருமகளை பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு உண்மையிலே எதுவும் தெரியலம்மா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சுபா, நம்ம காவியா நான் நினைச்சதெல்லாம் விட பயங்கர புத்திசாலியா இருக்காமா. இத பாரு, எவ்வளவு அழகா எழுதியிருக்கா பாரு. எல்லா விஷயத்தையும் துல்லியமா சொல்லி கதிர் ஜெயிச்சா என்னென்னலாம் செய்வான்னு எவ்வளவு அழகா எழுதியிருக்காமா. என்னால நம்பவே முடியலம்மா. அம்மாடி காவியா, இது உண்மையிலே நீதான் எழுதினியாமா? ஆமா மாமா, நான் தான் எழுதுனேன். நல்லா இருக்கா மாமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அருமையா இருக்குமா. பிசினஸ்ல இத்தனை வருஷம் அனுபவசாலி நானு. நான் எழுதினதோட பிரமாதமா எழுதியிருக்கேம்மா. மாமா, அப்படியே மாமா? ஆமா காவியாக்கு பிசினஸ் பத்திலாம் தெரியுதா? ஆமாம்மா, எல்லாமே அருமையா எழுதியிருக்கா. ஏ கதிரு, நீ இத போய் பேசுனேன்னு வச்சுக்க, எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. மாமா, இவ்ளோ நாள் இந்திராவை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்க, இப்ப காவியா கிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ராகினி, நிஜமாலுமே காவியா ரொம்ப புத்திசாலித்தனமா எழுதியிருக்கா. இதை விட ஒருத்தர் புத்திசாலித்தனமா எழுதவே முடியாது. அவ்வளோ அருமையா எழுதியிருக்கா. மாமா, அதெல்லாம் சில பேருக்கு புரியாது மாமா. இன்னொருத்தங்க கிட்ட இருக்கிற நல்லது தெரியணும்னா தான் கிட்டயும் கொஞ்சமாச்சும் நல்லது இருக்கணும்ல. வாய் ரொம்ப நீளுது ஹேமா. உன்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தப்புதான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அட என்னம்மா நீ? ஏ கதிரு, இந்த புடி புட்ரா. இதையே எடுத்துட்டு போய் நாளைக்கு அசோசியேஷன் மீட்டிங்ல பேசிடு. நான் எழுதுனதோட சூப்பராகவே எழுதியிருக்கா. கவியா, அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போ. டே காவியா, சூப்பர், இவ்ளோ அழகா எழுதிருக்க. மாமாவே ரொம்ப அழகா எழுதிருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஆமாக்கா, நான் நினைச்சு கூட காவியா, பார்க்கல. நீ எதுக்குமே கவலைப்படாத. உனக்கு இந்திரா, நான், இதோ மாமா, சுபாக்கா எல்லாருமே சப்போர்ட்டா இருக்கும். இனிமே நீ வேற பிசினஸ் ஆரம்பிக்க போற. நீ ஜாலியா இரு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவியா. இந்த ஹேமா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காளே. கர்ப்பமானதுல இருந்து கையில பிடிக்க முடியல. என்னையே எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கா. நாம பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சவ வேற. இவள சும்மா விடக்கூடாது. இவள ஏதாவது பண்ணியே ஆகணும்.
எப்படி அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கல்ல, அவ சைலண்டா என்கிட்டயே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. மொட்டம் வேற தட்டிட்டு இருக்க எல்லாருக்கும் முன்னாடி. என்ன உன்னை அழ வச்சே ஆகணும்டி. என் கூட ஜால்ரா தட்டிட்டு இருந்த நீ இப்போ அந்த காவியா கூடயும் இந்திரா கூடயும் செட்டு சேர்ந்துட்டு இருக்கியா? என்ன அசிங்கப்படுத்துறல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் ஹேமா, உன்னை சும்மா விட மாட்டேன். இவளுக்காகலாம் பிளான் போடுறதுக்கெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லையே. என்ன பண்ணலாம், பழைய பிளான்லயே ஏதாவது ஒண்ணு இவளுக்கு போடலாமே. எஸ் ஹேமா, உன் புருஷனுக்கு வச்ச அதே பிளான் தான் உனக்கும். இத கொண்டு போய் உன் ரூம்ல வச்சா ஏசில கொஞ்ச நேரத்திலேயே மூச்சு திணறிடும். ஐயோ, மாசமா வேற இருக்காளே. இருக்கட்டும், மூச்சு விட இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். ஏ ஹேமா, வரண்டி வர. என்ன பார்த்தா சிரிக்கிற? மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேமா மேடம் ஒரு குட்டி தூக்கம் போட வருவாங்க. வரட்டும், வந்து மொத்தமா தூங்கட்டும். ஓகே, பா மேடம் ஏசி எல்லாம் போட்டு விட வேண்டியதா இருக்கு. ஹேமா, என்கிட்டயா விளையாடுற? இன்னைக்கு இருக்குடி உன் கதை. சரி வா. போய் பாப்போம். ஏசி கூலிங் இன்க்ரீஸ் பண்ணலாமா? என்ன ராகினியத்தை ஏமாக்கா ரூமியே பார்த்துட்டு இருக்காங்க? அப்பா, இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. சும்மா பார்த்துருப்பாங்க. எதுக்கும் ஏமாக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அக்கா, ஏமாக்கா
ஐயோ அக்கா என்னாச்சு என்னாச்சுக்கா அக்கா இங்க பாருங்க அக்கா மாமா அக்கா இங்க வாங்க அக்கா என்னக்கா ஆச்சு அக்கா இங்க பாருங்க காவ்யா என்னாச்சு அக்கா தெரியலக்கா என்னன்னு பாருங்க அக்கா ஹேமா எந்திரி ஹேமா எந்திரி கால் பிடி ஐயோ என்னாச்சு தெரியல என்னமாச்சு? ஹேமா திடீர்னு ஹேமா? மயக்கம் போடுறாங்க ஐயோ ஏமா என்னாச்சுக்கா என்னம்மா அக்கா அக்கா என்ன கொஞ்சம் எந்திரிச்சுக்கோ எந்திரிச்சு மாமா, உட்காருமா. கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க எந்திரிச்சு மாமா. உட்கார் வா மெதுவா பொறுமையா வா அம்மாடி முடியலன்னா டாக்டர்கிட்ட போலாமா? இல்ல மாமா, இப்ப கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அன்னைக்கு என் வீட்டுக்காரருக்கும் இப்படிதான் ஆச்சு மாமா. என் வயித்துல பாப்பா வர இருக்கா. நான் ஐயோ. கொஞ்சம் பயந்துட்டேன் மாமா. மாமா இப்போ ஓகே தான் மாமா. நீ எதா இருந்தாலும் கூப்பிடுமா. சுபா ஆ. கூப்பிடு. சரி. காவியா பாத்துக்கோமா. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஹேமா. ஹேமா வா சாஞ்சுக்கோ. ஓகே தானே? ஓகே தான்க்கா. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை ராகினியத்தையோட வேலையா இருக்குமோ? ஆ, அக்கா நான் போய் அக்காக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வரேன். சரி போயிட்டு வா. என்ன இருக்கும் அவளுக்கு? நாம போய் அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அக்கா இப்ப கொஞ்சம் ஓகே தான்க்கா. பாத்து உட்காரு. எல்லாம் சேர்ந்து காப்பாத்திருச்சுங்க. பொழைச்சுக்கிட்டாலே இருக்கட்டும். என்ன சொன்னதுக்கு கொஞ்ச நேரம் தவிச்சான்ல, அது போதும். அப்புறமா வைக்கிறேன்டி உனக்கு காப்பு. காவியா, நீ எதுக்கு இங்க நிக்கிற? இது உங்களோட தானே? இல்லையே, இது எனக்கு தெரியாது. சரி, நீ என்ன பண்ற இங்க? போ, குழந்தை அழுகுது, போய் பாரு போ. அடேங்க அப்பா, என்ன அக்கறை! எனக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டிட்டீங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சின்னத்தை. சரி அதை விடுங்க. இப்போ இது எப்படி ஏமாக்கா ரூம்குள்ள வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கணக்கெல்லாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். ஏய், என்ன என்ன பேசுற? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அத்தை நடிக்காதீங்க அத்தை. இது உங்களோடதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏமாக்காக்கு இந்த பாட்டிலால தான் ஏதோ நடந்திருக்கு. ஏய், சும்மா உளறிட்டு இருக்காத. பைத்தியம் பைத்தியம். பைத்தியத்துக்கு கோவம் வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இந்த பாட்டில நீங்க தான் ஏமாக்கா ரூம்ல வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்திரா கலெக்டர் ஆக போறா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி அவ ஐஏஎஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. இனி இந்த வீட்ல பழையபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நாங்கெல்லாம் அமைதியா போவோம் மட்டும் நினைக்காதீங்க. பார்சல் கட்டி
மொத்தமா பரலோகத்துக்கு அமிச்சிருவோம். ஐயோ, மஞ்ச கிழங்குக்கு கை கால் முளைச்சாப்புல இருந்துட்டு இதெல்லாம் பேசுதே. எல்லாம் இந்திரா கொடுக்குற தைரியம். வீட்ல போறது வரதெல்லாம் என்கிட்ட இப்படி பேசிட்டு போகுது. ச்சே. ஏன் ஹேமா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கே உடம்பு சரியில்லைல்ல, குடு நான் பண்றேன். பரவாயில்லக்கா, எவ்வளவு நேரம் தான் நானும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது சொல்லுங்க. உடம்பு நல்லா ஆன உடனே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டல்ல? அக்கா, இது நம்ம வீடு தானக்கா. நம்ம வீட்டுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? அம்மா, எங்க அத்தையும் மாமாவும் ரொம்ப நேரமா ஆளுக்கானோம்? அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நானும் போலான்னு நினைச்சேன். ஆனா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆமாக்கா, நீங்களும் பிஸி ஆயிட்டீங்க. எனக்கு இப்பெல்லாம் உடம்பு முடியறது இல்ல. நம்மளாம் உன்ன உட்காந்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சுல. இந்திரா இப்ப வந்துருவா. காவியா ரூம்குள்ள என்ன பண்றா? கூப்பிடலாமே. எங்க போனா? காவியா, காவியா, இதோ வரேன்க்கா. என்னக்கா? வா. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? இப்பதான் பாப்பாக்கு பால் கொடுத்தேன். ஏன் காவியா, ஏன் எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்க? கொஞ்சம் இப்படி வெளியில வந்து உட்காரலாம்ல? இல்லக்கா, பாப்பாவை பார்த்துட்டு அத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் நான் வெளியவே வரதில்ல. இங்க பாரு, அதான் இப்ப எல்லாரும் வெளியில போயிட்டாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்திரா வந்துருவா. நீ இங்கே இரு காவியா. அத்தை மாமா போனா என்ன? அதான் அந்த பிசாசு இங்க தானே இருக்கு. ஹேமா, அங்க பாரு. யாரு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் பார்த்து பேசு. அட போங்கக்கா, அதான் இந்திரா இப்ப ஜெயிச்சிட்டான்ல, இன்னும் நாம எதுக்கு பயப்படணும்? ஆமா சுபாக்கா, இந்திரா மாதிரி இனி நாமளும் தைரியமா எதிர்த்து நிக்கணும். அப்பதான் இவங்களெல்லாம் எதிர்த்து நம்மளால போராட முடியும். காவியா, நாம எதிர்த்து போராடுறது இருக்கட்டும். இப்போ இந்திரா ஜெயிச்சுட்டு வருவாள்ல, அவளுக்கு நம்ம எல்லாரும் ஆரத்தி எடுக்க வேணாமா? சரி வாங்கக்கா போலாம். வா வாங்கக்கா. வா. என்ன? அம்மா, அங்க பாருங்கம்மா. பாத்தீங்களாம்மா என்ன நடக்குதுன்னு? இந்திராக்கு ஆரத்தி எடுக்க போறாங்களாமா. ஆரத்தியா? பாத்தீங்களாம்மா, நீங்க இருக்கும் போதே என்னென்னலாம் நடக்குதுன்னு? இருடி, நான் பேசிக்கிறேன். ஓகேக்கா. கௌதம்க்கு சேர்த்து ஆர்த்தி எடுக்கலான்னு பார்த்தா இந்திரா மட்டும் தனியா வராலாம். கௌதம் ஆபீஸ்க்கு போயிட்டாராம். சரி, சீக்கிரமா முடி. இப்ப வந்துருவா. ஓகேக்கா, இது கொடுங்க. ஏய், ஆட்டோ வந்துருச்சு. இந்திரா வந்துட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வைங்க. வை வை, சீக்கிரம் வை. தேங்க்ஸ்ண்ணா. இந்திரா, இந்திரா, அங்கே இரு. ஏங்கா? அங்கே இரு. ஏய், இருங்க. ஏய், என்ன பண்றீங்க? இந்திரா, ஏய், எதுக்கு என்ன வெளியே இருக்க சொல்றீங்க? இது என்னக்கா புதுசா இருக்கு? ஜெயிச்சுட்டு வந்திருக்கல்லம்மா, உன்னை நல்லபடியா வரவேற்கணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம். அக்கா கொளுத்துங்க. என்னக்கா?
மருமகளே மணமகளே வான்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்காக பாட்டே மாத்திருக்கீங்க. காலம் மாறி போச்சு இந்திரா. இப்ப இதுதான் ட்ரெண்ட். பொட்டு வச்சு விடு. இருங்க, நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். Thank you. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? ஆபீஸ்ல இருந்து எப்படி வெளிய வந்த? ஓ, வாழ்த்துக்கள். thank you கா. சூப்பர் இந்திரா. சந்தோஷமா Thank you இருக்குடி. கா. ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாக்கா. என்னடி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு. என்னமோ இப்பவே கலெக்டர் ஆயிட்ட மாதிரி இவ்ளோ அலப்பறை கூட்டுறீங்க. மாதிரி என்ன, கலெக்டர் தான். ஓ, நாளைக்கு இந்திரா கலெக்டர்னு ரிசல்ட் வரதான் போகுது. இந்திரா உங்க முகத்துல கரிய பூச தான் போறா. என்ன காவியா, வாய் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. பயம் விட்டு போச்சா? ஏன் சின்னத்த, ஏன் அக்கா எதுக்காக பயப்படணும்?